சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக, திமுக, தாவேகா எந்த கட்சிக்கு வெற்றி? வெளியான அனல் பறக்கும் பரபரப்பான சர்வே முடிவுகள் இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவது அனைவருக்குமே தெரியும். அதில் நான்முனை போட்டி என்பது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்குது. அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நான் தமிழர் கட்சியும் நம்முடைய தாவேகாவும் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டியானது பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது தமிழகத்தில் கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது 4 முனை போட்டியில் யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் பார்த்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் அதிமுகவுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கா மக்களிடையே, இல்லை திமுகவுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கா, இல்லை நான் தமிழருக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கா, இல்லை தாவேகாவுக்கு, அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அரசியல் களத்துக்கு வந்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தேர்தல் சமயத்தில் உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போவே பார்த்திங்கன்னா 20 to 24% விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 to 45% விழுக்காடுகள் வாக்குகளை பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 to 125 தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 38% வரலாம். 38னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 110 to 15 தொகுதிகளை வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பார்த்திங்கன்னா பிரபல பத்திரிகை ஊடகங்கள் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4% விழுக்காடுகள் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 தொகுதிகள் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.